ஏப்ரல் மந்த்லேருந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் வந்து 8:30க்கு. ஸோ எளிதாக எழுந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபில்லிங் அண்ட் ஹெல்த்தியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து மஷ்ரூம் ஆம்லேட் போட்டுட்டு கூடவே ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்டேன். இந்த சீட்ஸ் வந்து ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது, அதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஆஃப்டர்நூனுக்கு லெமன் ரைஸ் அண்ட் எக் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், அக்கா வந்து பீஸாக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் பிசைஞ்சிருக்காங்க ஈஸ்ட்டு போட்டு. பட் எப்படி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டே தேவையான பொருளாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் மைதா மாவு யூஸ் பண்ணி பீஸா பண்ணியிருந்தேன், அது சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். கடைசியில் பீஸா சாஸே இல்லை. இதுக்கப்புறம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ குயிக்காக வந்து ஆர்டர் போட்டுட்டாங்க அக்கா. மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. லைக் மைதா மாவும் நம்ம ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், இது வந்து அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியல. எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு. கோதுமை மாவு மாதிரியே இல்லை, கீழே இருக்க டோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மைதா ஹெல்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். சாப்பிட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பாய்.